அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம் பிரபு. இப்போ திருமண பொருத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான முறைகள் திருமண பொருத்தம் பார்க்கறது இருக்குதுங்க. அதில் ஒன்று தான் இந்த நட்சத்திர பொருத்தம். அந்த நட்சத்திர பொருத்தம் இந்த 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 7 பொருத்தம் இருக்குதுங்க, 6 பொருத்தம் இருக்குதுங்க. கல்யாணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. ஆனால் அது அப்படி பார்க்கணுமானா அப்படி பார்க்கக்கூடாதுங்க. நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்த கிரக நிலைகள் நல்லா இருக்கணும். அதே சமயம் கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு ஆணினுடைய ஜாதகம் கட்டமைப்பு ஒத்து வரணும். அதே ஆணினுடைய ஜாதகத்துக்கு பெண்ணினுடைய ஜாதக கட்டமைப்புங்கிறது ஒத்து வரணும். அப்போ அந்த கல்யாண மேடை வரையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தம் செயல்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் அவங்க ஃபேமிலி லைஃபுக்குள்ளே போகும்போது அந்த கட்டமைப்பு திசா புத்தி கிரக நிலைகள் அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்குங்க. அப்போ நம்ம தெளிவாக நட்சத்திர பொருத்தமும் பார்த்துக்கணும், கட்டமைப்பு பொருத்தமும் பார்த்துக்கணும். அப்போ பார்த்து பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்குங்க. நான் பொருத்தம் பார்க்குறது பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டமைப்புகளும் சரியாக இருக்குதா, அதே மாதிரி இந்த நட்சத்திர பொருத்தங்களும் சரியாக இருக்குதா, அப்போ அந்த நட்சத்திர பொருத்தம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு தான் பொருத்தம் பார்க்கணுங்க. அந்த முறையில் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. மாப்பிள்ளையோடைய ஜாதகம் பொண்ணுடைய ஜாதகத்தை 2 பேர்த்தோடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. அது நம்ம ஜாதக பொருத்த நிலைகள் பார்த்து அது உங்களுக்கு எழுதி அனுப்புவோம். அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜும் போடுவோம். வாய்ஸ் மெசேஜ் போட்டு இந்த பொருத்தங்கள் இதெல்லாம் இருக்குதுங்க, இந்த ஜாதகம் பண்ணால் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எதாக இருந்தாலும் ஓப்பனாகவே சொல்லிடுவோம்.